நிறைய பேர் ஃபண்ட்ரைசர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலஸ்தீன் பீப்புளுக்காக. ரஃபா பார்டர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அண்ட் அவங்கள அங்கேயே மேலே போங்க கீழே போங்க அப்படி சொல்லிட்டு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ உலகத்துலேருந்து எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது போல் நாங்கள் யோசித்தப்போ பாண்டியில் ஒரு ஃபண்ட்ரைசர் ஆர்கனைஸ் பண்ணி பாண்டியரில் இருக்கிற மக்களை சென்சிட்டைஸ் பண்ணுறதுன்றது உண்மையிலே முடியாத காரியம். இங்கே இருக்கிற யாருக்குமே எதையுமே புதுசாக தெரிஞ்சுக்கணுன்றதோ இல்லை நம்ம ஒரு பொலிட்டிக்கலி அவேர் ஆகணும் அப்படின்றதுக்கோ ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நெருக்கமான தினமும் நாங்கள் சந்திக்கிற மக்கள், எங்கள் ஸ்டோரிலாம் பார்க்குற மக்களே கூட ரொம்ப செலக்டிவாக தான் அதை எடுத்துக்கிறாங்க. அவங்கள எது நேரடியாக பாதிக்குதோ, அவங்கள எது கஷ்டப்படுத்துமோ அதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, தேர்ந்தெடுத்து கவனிக்கிறாங்களே ஒழிய அதை தாண்டி உலகத்தில் வேறு எவனோ ஒருத்தர் எங்கேயோ கஷ்டப்படுறான் அப்படின்றப்போ அவங்க அதை கடந்து போயிடுறாங்க. ஒரு ஃபேன்சி அது பாய்காட் பண்ணுற விஷயங்கள், அதை மீறி அங்கே போய் சாப்பிட்றது அதெல்லாம் இருக்குது. இப்போ கேஎஃப்சி, என்னது ஸ்டார்பக்ஸு, இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே ஆடம்பரமான ஒரு விஷயந்தான். இது அது பெட்ரோலை பாய்காட் பண்ண சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது பாய்காட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். பிரியாணியே சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். இது ரொம்ப ஆடம்பரமான ஒரு விஷயந்தான். ஒரு ஃபில்டர் காஃபி நம்ம போட்டு குடிக்கிறப்போ 15-20 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். நம்ம பவுட்ரு வாங்கினோன்னா 60 ரூபா. ஃபில்ட்ரு இருந்தால் ஃபில்டரில் வச்சு போட போகிறோம். நம்ம ஃபில்டரையே புதுசாக வாங்கினா கூட ஒரு 250 ரூபா முடிஞ்சு. இதையெல்லாம் விட விலை அதிகம் ஸ்டார்பக்ஸு. கேஎஃப்சி சிக்கன் உங்களுக்கு மொறுன்னு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னா நிறையா சின்ன சின்ன ஃப்ரான்ச்சைஸஸ், இப்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ் பிரியாணிலே அதை போடுவாங்க. அது கேஎஃப்சி போல் அந்த க்ரன்ச்சி சிக்கன் போடுவாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி கடைலாம் இருக்கும், அங்கேயும் அதே சிக்கன் தான் போடுவாங்க, அதே மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதாவது அந்த பொருளை சாப்பிடக்கூடாதுன்றது விஷயம் கிடையாது. ஸ்டார்பக்ஸ் வேணுன்னா அது போல் க்ரீமி லாட்டே இது குடிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. அது மாதிரி இலலாம் போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸ்டார்பக்ஸ் வேணான்னு சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயம் வாங்குறீங்கன்னா அது இந்த வெப்பன்ஸ்க்கும் இந்த முதலாளிகள் இருக்காங்கள்ல, கேபிட்டலிஸ்ட், இதோடைய நிறுவனர்கள், அவங்க இந்த ஜெனசைடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஒரு பொருளை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுல யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போருக்கு, இந்த மாதிரியான ஒரு மக்களை மொத்தமாக அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக பெனிஃபிட்டிங்காக இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. சிக்கன் சாப்பிடக்கூடாது, கேஎஃப்சி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கூட என்ன சொல்லுவார், அது சாப்பிடாதப்பா, அது கோழியே இல்லையாம்ப்பா. நான் அதுக்குள்ளாருக்கெல்லாம் வரல, எல்லாமே ஒரு ஜிஎம்ஓ மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அப்போது நீங்கள் போய் தாராளமாக ஒரு விஷயத்த பிடிக்குதுன்னா அதை சாப்பிடுங்க. ஆனால் கேஎஃப்சியில் வாங்கி சாப்பிடாதீங்க. வேறு ஏதாவது சின்ன சின்ன கடைகள் இருக்குதுன்னா அங்கே வாங்கி சாப்பிடுங்க. ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்காதீங்க. அதே காசு ஏதாவது கேஃபே இருக்குது அப்படின்னா, ஒரு லோக்கல் கேஃபே இல்லை ஒரு பெரிய கேஃபேவோ, அந்த ஊர்லன்னு ஒரு கேஃபே இருக்கும். இப்போ இங்கே இந்தியன் காஃபி எக்ஸ்பிரஸ் மாதிரி சிலதெல்லாம் இருக்கும், அங்கே வாங்கி சாப்பிடுங்க, அங்கே வாங்கி குடிங்க, முடிஞ்சு போச்சு. காஃபி டேவா சம்திங் லைக் தட். அது போல் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் ஃபேன்சியாக தான் பண்ணணும் அப்படின்னா ஜெனசைடுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை வாங்கி சாப்பிடாதீங்க. அவ்வளோதான் அங்கே பேசிக்கான விஷயம், ஒன்றுமே கிடையாது அது மீறி. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்களும் அந்த பிராண்ட் வேல்யூக்காக தான் பார்க்குறீங்கன்றது போல் அதுக்குள்ளே இருக்க போகாதீங்க. அது கன்சியூமரிசம் உங்களை நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுன்ற ஒரு மனநிலையை தான் கொடுக்கும். ரைட். ஸோ ஆக்சுவலாக எதுக்கு ஆரம்பித்தேன்னா, 23ஆம் தேதி we are planning to do a fundraiser. ரைட். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம சும்மா போயிட்டு யாரையா 200 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா நியாயமான ஒரு கேள்வி தான். காசு வச்சுருக்கிறீங்களா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க யோசிப்பாங்க. எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்டு பழகிட்டோம்ல ஒரு பாயிண்டில். அது ஏதோ ஒரு வகையில் நியாயமானது தான் இருக்குது.
இப்போ நம்ம வரி பணம் கட்டுறோம், அரசாங்கம் தான் நியாயப்படி எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் நம்மளே நமக்கு பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். முக்கியமாக இந்த இந்திய அரசாங்கம் வந்து உள்ளூர் மக்களுக்கே ஒன்றும் பண்ணல, எப்படி வந்து பாலஸ்தீனிய மக்களுக்கு போய் பண்ணோம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அப்போ வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், எப்படியாவது ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும், ரைஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம். அப்போ வந்து சரி ஓகே, உள்ளூரில் பாண்டியோட நிலவரம் தான் நான் சொன்னேன். உள்ளூரில் யாரையும் நம்ம சேர்க்க முடியாது. நம்ம வந்து இந்த சென்சிபிலிட்டி இருக்கிற ஆட்கள் சென்னையில் அந்த போல் சில இடங்களில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபண்ட்ரைசர் ஒத்து வராது. ஆனால் ஒரு சண்டே மார்க்கெட் மாதிரியான இடங்களில் நம்ம போயிட்டு காசு கேட்குறோம் அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, உழைக்கும் வர்க்க மக்கள் வந்து உண்மையிலே வந்து உதவுவாங்க. அதனால நான் ஜென்ரலைஸும் பண்ணக்கூடாது பாண்டி மோசமான ஊருன்னு சொல்லிட்டு. பாண்டியில் இருக்கிற உழைக்கும் வர்க்க மக்கள், அதை தாண்டி இப்போது நாங்கள் ஒரு வாட்டி வெள்ளம் வந்தப்போ சண்டே மார்க்கெட்டில் போய் ஃபண்ட் கலெக்ட் பண்ணோம். எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுற ஆட்கள் தான். அன்றைக்கி அந்த பொருளை விற்றாதான் அவங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி குட்ஸ் எடுத்துன்னு வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட கேட்ட உடனே அவங்களால முடிஞ்சதை உடனே அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. சரி, நம்மளால் நேரடியாக ஒரு இடத்துல போய் உதவி பண்ண முடியாது, வேறு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, அப்போ நம்ம பண்ணுவோம். அந்த ஒரு இது வந்து அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள்கிட்ட இருக்குது, உழைக்கும் வர்க்க மக்கள்கிட்ட அது இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபண்ட்ரைசர் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டு, ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது பாண்டியில். ஆக்சசபிலிட்டி அப்படின்றது, இது எலீட் இல்லை, இங்கெல்லாம் நம்மளை விடுவாங்களா, இந்த மாதிரி இனிபிஷன்லாம் இருக்குது. எனக்கு நிறையாவே இருக்குது, எனக்கு இப்போவும் இருக்குது. ஒரு எலீட்டான ஸ்பேஸ்க்குள்ளெலாம் நம்ம எப்படி சட்டம் போட்டு போகணுன்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது. நம்ம எப்படி போவோம் அங்கே, என்ன மாதிரி, நம்ம எதாவது வாட்ச்லாம் கட்டணுமா, இல்லை நம்ம எதாவது டையு கோட்டு போட்டு போடுமா, அந்த மாதிரி நிறைய ரொம்ப சாதாரணமான கேள்விகளாக இருக்கும். இதெல்லாம் மீறி நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போகிறது. அதனால் வந்து இது வந்து பெரிய ஒரு சிக்கல் பாண்டி பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ நான் கேட்டால், இப்போது ஒரு தனிநபராக நான் கேட்குறேன் அப்படின்னா மேபி ஒரு 10 பேர் 5 பேர் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுன்றப்போ பாண்டியில் அதை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆர்கனைசேஷன்லாம் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சிக்கலுக்குரிய ஒன்று. என்னால் சென்னையில் கொஞ்சம் ஆட்கள் கூட்ட முடியும் அப்படின்றப்போ ஒரு நம்பிக்கை வந்து, சரி நம்ம சென்னையில் பிளான் பண்ணலாம், சென்னையில் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ நிறையா பேர்கிட்ட பேசி, நிறையா பேர்கிட்ட கேட்டு, ரொம்ப நேரம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஓகே, நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்காத அட்லீஸ்ட் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவாவது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும், என் கூடவே இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பனுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. நம்ம ஒரு கான்டெக்ஸ்டில் திடீர்னு அதை பற்றி பேச முடியாது. அதுக்கான சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை ஏற்படுத்தணும். சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாதான் மக்கள் அந்த இடத்துல வந்து அதை விவாதிப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அப்போ எனக்கு தெரியுதுன்றப்போ என் நண்பன் அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு கேதரிங் வேணும், அதுக்கு ஒரு ஈவெண்ட் வேணும். அப்போ வார்த்தைகள் பரவ ஆரம்பிக்கும், வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். இது சினிமா மாதிரியான ஒரு கல்ச்சர் தான். ஒரு சினிமா ஹால்குள்ளே நம்ம போய் பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வெளியே வரோம் அப்படின்றது போல தான். அப்போது இது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆதகம் உள்ள வருது. இது எல்லாம் கருத்தில் கொண்டு இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் சரி ஓகே வீல் ப்ரொசீட், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ கையில் 10 பைசா இல்லை, முதல் போடலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபாலோவர்ஸு, ஆன்லைனு, இவங்களை நம்பி தான். அவங்க கைவிட்டது கிடையாது இது வரைக்கும். ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்கள பற்றி. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல, என் மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள், பர்சனல் இது மேலே 1008 விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவாக, ஒரு இனிஷியேட்டிவாக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒரு ஆர்கனைசேஷனாக நான் ஒன்று பண்ணுறேன், மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை ஒன்று பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்க வந்து கைவிட்டது கிடையாது இது வரைக்கும்.
அவங்க எல்லாரையுமே நான் உண்மையிலே அரசியல்வாதி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப ஒரு மாதிரி டாப்பில் உட்கார வச்சுருக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப மரியாதை இருக்குது அவங்க மேலே எல்லாம். அவங்க என்ன தான் போட்டு அடித்தாலும் அப்பப்போ கேன்சலேஷன் அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி என்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது போல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்கிட்டேருந்து அவங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்றும். நான் எதுவும் அவ்வளோலாம் பெருசாக பண்ணிடல. நான் அவங்களுக்கு ரொம்ப எஜுகேட்டிங்கான கண்டென்ட்டும் ஒன்றும் கொடுக்கல. சும்மா நான் இருக்கிறேன், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னையும் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான். இப்போ இன்ஃப்ளூயன்சரு தலைவன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, நான் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5000 பேரில் எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான். இந்த பாண்டு தான் அது எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பவர் ரிலேஷன் இருக்கிற ஒரு பாண்ட்லாம் கிடையாது. அப்போ அவங்க கைவிடல, ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களால நேரடியாக களத்தில் வந்து பண்ண முடியலனா கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஓகே, இவன் வந்து ஏமாற்ற மாட்டான், மேபி ஒரு 5% ஏமாற்றுவான், 10% கமிஷன் அடிப்பான். இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு இது போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சேர்ந்து இது அந்த காரணத்துக்காக தான் நிறைய பேர் கூட சேர்ந்து பண்ணுறதும் கூட. நான் மட்டும் கிடையாது, இது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது. எல்லாருக்கும் அதில் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி தாண்டி எல்லாருமே உங்களுக்கு அதை அஷ்யூர் பண்ணுவாங்க, இது போய் சேர்ந்துச்சு அப்படின்ட்டு. இது இங்கேயும் மங்கி பிஸ்னஸ் இல்லை அப்படின்றதெல்லாம். அப்போது அந்த ஒரு உதவியை அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, ஒரு நம்பிக்கை வருது. ஒரு போல் போட்டு பார்க்குறப்போ ஒரு 100 பேர்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. நல்ல விஷயம், ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது போல். இப்போது ரொம்ப சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர ஆரம்பிக்கிறோம். ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கஷ்டமாக இருக்குது, நிறையா கஷ்டம் இருக்குது. ஷோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் பேண்டு புல் பண்ணுறது அப்படின்றது வெரி டஃப். பேண்ட் புல் பண்ணுறோன்னா கூட இட்ஸ் நாட் ஈஸி. பீப்புள் தியேட்டரு இருக்காங்க, அவங்க கூட தான் பண்ணுறோம். தே ஆர் ப்ரில்லியன்ட் பீப்புள். சீரியஸாக சொல்கிறேன், தே ஆர் ப்ரில்லியன்ட் அண்ட் ஐ நோ தே வுட் புல் இட் ஆஃப். ஈவன் இஃப் ஐ ஃபக் அப், நான் சொதப்பினா கூட I know that they would pull it off, and they would pull it off in a way that people take that message back home. People take that message back, people would talk about it more. It won't be just like na poi bandla paadra pandra fanboying, nothing doing. People's theatre will do it. I know that. அதனால தான் எதனாலும் பரவாயில்ல, சரி ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 70-80% பீப்புள்ஸ் தியேட்டரை நம்பி தான் நான் இறங்குறேன். என் மேலே கூட அவ்வளோ நம்பிக்கைலாம் கிடையாது எனக்கு. பீப்புள்ஸ் தியேட்டர் வில் டூ இட். அந்த 2 மணி நேரம் ஸ்லாட்டை நான் அவங்களுக்கு கொடுத்தா கூட தே வுட் டூ இட். அது எனக்கு தெரியும். தே ஆர் நேச்சுரல், தே குட், தே ஆர் ரியலி குட் ஆக்சுவலாக. ஸோ வெரி ஹாப்பி தட் திங்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர். அண்ட் அஃப்கோர்ஸ் there's help. Mahat production, deleted draft. Alan has been working on this. Alan the poet, ரொம்ப நாளாக அவர் திரும்ப ட்ரை பண்ணுறாரு. This Alia, but she can't directly help this time. There's Fazila தான் வந்து ஈவெண்ட்டுக்கான டைட்டிலே வந்து சஜஸ்ட் பண்ணது, ஆல் யூஸ் ஃபார் ரஃபா அப்படின்றது. ஷீஸ் பீன் கிரேட் சப்போர்ட். Faz இல்லாமல் I don't think it's possible, because at times I feel very overwhelmed. நடக்குமா என்ன அப்படின்றது. She immediately makes some phone calls. She does her part. And எல்லாத்துக்கும் மீறி she gives the harsh or honest critical judgments about things. சரி தப்பு. Even recently she was like,
இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் ஃபண்ட் ரைசர் யூ ஷுட் டெல் பீப்புள் ஹவு த மணி வில் ரீச் த ரைட் பீப்புள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கொஷினிங் அண்ட் எவ்ரி திங் இருக்குது கொஞ்சம். ஸோ மேட் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆஃப் தம். ஸோ இனிமேல் ஆர்கனைசிங் பார்ட்டு தான், டிக்கெட்ஸ்லேருந்து மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே. ஸோ தட்ஸ் தேர், பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு.